நான் இயற்கையாகவே ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறேன். ஒரு வீட்டை கட்ட நினைப்பது என்பதை நான் கற்பனை செய்வது மிகவும் எளிது. ஒரு வீட்டை கட்டுவது என நினைப்பதை நான் இயல்பாகவே செய்வேன். நான் ஒரு புதிய வீட்டை கட்டப் போகிறேன் என்று ஆழமாக நம்புகிறேன். எனது புதிய ஒரு வீட்டை சொந்தமாக்குவது குறித்து சாதகமாக சிந்திப்பது எளிது என்று நான் கருதுகிறேன். நான் என் மனதில் கவனம் செலுத்துவதை இயற்கையாகவே வெளிப்படுத்துகிறேன். ஒரு வீட்டை கட்ட நினைப்பதில் என் மனதை அதில் மையமாக கொள்வதை எளிதாக நினைக்கிறேன். நேர்மறையாக நினைப்பதை நான் இயல்பாகவே செய்கிறேன். ஒரு புதிய வீட்டை சிரமமின்றி கட்ட நான் எல்லாவிதமான வழிகளையும் பார்க்கிறேன். நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று எனக்கு தெரியும். எனது புதிய வீட்டை சொந்தமாக்குவது குறித்து சாதகமாக சிந்திப்பது எளிது என்று நான் எப்போதும் கருதுகிறேன். எனக்கும் எனது குடும்பத்துக்கும் சரியான வீட்டை அமைக்க எப்போதும் ஆசைப்படுகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அழகான வீட்டிற்கு நான் தகுதியானவன் என நினைக்கிறேன். எனது புதிய வீடு இப்போது என் மனதுள்ளே தயாராகி வருகிறது. நான் இயற்கையாகவே அதை மிகவும் ரசிக்கிறேன். ஒரு புதிய வீட்டை சொந்தமாக்குவதில் என் மனம் முழுமையாக கவனம் செலுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்ற வீட்டிற்கு அருகில் மனதளவில் சென்று கொண்டிருக்கிறேன். நான் இப்போது பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பான சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு வீட்டை மனதுக்குள்ளே ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என் கனவு வீடு இப்போது சிரமமின்றி எளிதாகவும் கருணையுடனும் என்னை அடையும் என்கிற நம்பிக்கை என்னை வந்து அடைகிறது. புதிய வீட்டிற்கும் இந்த புதிய தொடக்கத்திற்கும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது புதிய வீட்டிற்கு செல்வதில் நான் மிகவும் ஆசையாக இருக்கிறேன். அதற்காக இறைவனிடம் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். எனது புதிய வீடு அழகு, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் நல்ல ஆரோக்கியம் கொண்ட இடமாகும். எனது புதிய வீடு பாதுகாப்பாகவும் அழகாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருக்கும் என நம்புகிறேன். எனது புதிய வீடு குடும்பத்தினர் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் வரவேற்கத்தக்கவாறு இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. எனது இலக்குகளை ஒவ்வொரு வகையிலும் ஆதரிக்கும் சூழலில் நான் வாழ்கிறேன். எனது கனவுகளின் புதிய வீட்டிற்கு நான் நன்றியுள்ளவளாக இருப்பேன். எங்கள் புதிய வீடு அழகாகவும் சிறந்ததாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் எப்போதும் இருக்கும் என நம்புகிறேன்.